வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் துலாம் ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, சுக்கிரனோட அதிபதி, ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ராசி. தன் நாவினால் காளையை கூட அடக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்த ராசி எதுனா துலாம் ராசி. அதாவது பார்த்துட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கும். பேசிய சாதிக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா துலாம் ராசிக்கு இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்காரு. அது தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு அஷ்டம குருவா இருக்காரு. அது இல்லாம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய கேது இருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, மேன ராசியில ராகு பகவான் இருக்காரு. இந்த ஒரு 4-5 மாதத்துல பாத்தீங்கன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு மெயினா தொழில்ல முடக்கம் பண்ணிடும். கடன் வாங்கிதான் குடும்பத்தை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். கடன் தொழில் கொடுத்துருக்கும். நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். தொழில்ல மாற்றங்கள் ஆயிருக்கும். தொழில்ல தடுமாற்றங்களும் நடந்திருக்கும். நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். நீங்க ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வராம இருந்திருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 4-5 மாசத்துல இருந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். உங்க மேலேயே உங்களுக்கு பயம் வந்திருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே, நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற தடுமாற்றமும் ஒரு பயமும் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாயிருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதத்துல விலகி நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். மெயினா உடல் உபாதைகள், கோயிலுக்கு போறோமா இல்லையோ நம்மளால ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது. யாருக்காவது வீட்டுல ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் தொந்தரவு கொடுத்துருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. ராகு 6ஆம் இடத்துல இருந்தாவே பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுக்கும். அது இல்லாம விரைய 12ஆம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். கேது பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். அகல்கால் வைக்காத மாதிரி பாத்துக்கணும். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அது இல்லாம உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சூரியனோடையும் சுக்கிரனோட சேர்க்கை பெரு இருக்கு. அப்ப சேர்க்கை பெறும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா கூட இந்த மாதம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் சண்டை நடக்கும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாதுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த முடிவை வேண்டாம்னு சொல்லி தடுப்பாரு. இது எல்லாமே உங்க குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கும். குடும்பத்துக்குள்ள மன உளைச்சல்கள் கொடுத்திருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க. கணவன் மனைவியா இருக்கட்டும், சகோதர வழிபாடுகளா, சகோதரோடைய உறவுமுறைகளா இருக்கட்டும், அம்மா அப்பா உறவுமுறைகளா இருக்கட்டும், கொஞ்சம் மனக்கசப்புகள் கொடுத்துரும். அது எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாம வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நம்ம சொந்த இடத்துல ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது தொழில் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். பட் அஷ்டம் குரு இருக்கு, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, துலா ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு யோகக்காரன் கிடையாது. ஆனால் சனி யோகக்காரன். குரு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரோ அதே மாதிரி சனி உங்களுக்கு நல்லதை பண்ணுவார்.
அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு. மனைவியால யோகம், அதுல 8ல வந்து சுக்கிரன் இருக்குங்க. அது தேவகுரு அசுர குரு ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்னால உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். எதிர்பார்க்காத டயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா அமையும். அதனால இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க, அது கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அது சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா துளாராசி பொறுத்தளவு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை, தானும் நல்லா இருக்கணும், தன்னுடைய சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி எதுனா துலாம் ராசி. அப்படி இருக்கும்போது துளாராசியோட பார்ட்னர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி நிறைய பேருக்கு துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுல சொல்லலாமா வேண்டாம தயக்கத்துல இருந்தவங்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க சொல்லும் போது அது உங்களுக்கு சக்சஸா அமையும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு சிறப்பு. இப்ப ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ்ல இருக்கேன், இல்ல மறு திருமணம் பண்ணலாம் நினைச்சவங்களுக்கு கூட அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருந்தாங்க, மறுபடியும் ஒண்ணு சேர முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட இந்த மாதத்துல நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல தேவகுரு அசுர குரு சேர்ந்து இருக்கனால அதுக்கு ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு தேடி கிடைக்கும். அதனால அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். புது வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில மாணவர்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஜாபுக்கு போகலாம், இல்ல +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் நீங்க படிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கணினி சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, ஆக்டர் நம்ம சினிமா துறையில் சம்பந்தப்பட்டது, டிசைனிங் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னாலும் அதுக்கான நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு கலை சார்ந்த அழகு சார்ந்த விஷயங்கள் நீங்க பண்ணும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இடம் வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல, அதை நம்ம பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல கிரகநிலைகளோட முழு சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கு. அதனால அது நீங்க முழுமையா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நமக்கு இத்தனை நாள் வந்து குரு பார்வை இருந்தது, குரு பார்வை இல்லை, அதனால நமக்கு எல்லாமே தடங்கலாகுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது இருக்கிறதுனால அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா நடக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க. பெருமாளை வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நம்ம என்னதான் கிரக நிலைகளோட ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்துருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே யோகத்தை கொடுக்கும். அதனால நம்மளுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க அதை தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.